ஹே ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோல கிட்டத்தட்ட 18 வருஷம் எந்த மனுஷங்களையும் பார்க்காம அம்மாவை மட்டும் பார்த்து காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு டவர்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணோட மேஜிக்கல் கதையை தான் பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் இந்த கதையை நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கவும் பார்த்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஸ்டைல்ல ஒரு முறை சொல்லலாமேன்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹோப் யூ வில் என்ஜாய். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அமான் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் அமான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாம அப்லோட் பண்ண உடனே கதைகளை கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்துல ஃபிளின்ட் ரைடர்னு ஒரு திருடனை ஒரு அரசாங்கமே வலை வீசி தென்னு இருக்காங்க. கட் பண்ணா நம்மள அப்படியே ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் சூரியன்ல இருந்து விழுந்த ஒரு அதிசய துளியால உருவான ஒரு மேஜிக்கல் ஃபிளவரை காட்டுறாங்க. அண்ட் அந்த ஃபிளவரை தேடி ஒரு வயசான பாட்டி அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்காங்கன்றத சொல்றதுக்கு முன்னாடி அந்த கிங்டம்ல இருக்கிற குயின் பிரெக்னெண்டா இருக்கிறத காட்டுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஆனா ராஜாவும் சோகமா இருக்காரு. ஏன்னு பார்த்தா ராணி உடம்பு சரியில்லாம இருக்காங்க. வைத்தியரோ குழந்தையும் ராணியும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னதால அந்த ராஜா ராஜ்யத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் எப்படியாச்சும் அந்த மேஜிக்கல் ஃபிளவரை கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்ட்டு அனுப்புறாரு. இப்போ அந்த பாட்டி எதுக்காக அந்த மேஜிக்கல் ஃபிளவரை அடிக்கடி வந்து பாக்குறாங்கன்னு பார்த்தா அதுல இருந்து வர சக்தியால இந்த பாட்டி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கும் மேல இளமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி அந்த பூவோட சக்தியால இளமையா வாழ்ந்துட்டு இருக்க இந்த பாட்டிக்கு ஒரு நாள் ஏற்பட்ட அதிர்ச்சி தான் பிரசன்ட்ல ராணியையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக இந்த மேஜிக்கல் ஃபிளவரை கண்டுபிடிச்சு ராணி குடிக்கிற தண்ணில கலந்து கொடுத்துடுறாங்க. அதனால ராணி குணமடைஞ்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான ராஜா குழந்தையோட முதல் பிறந்த நாளைக்கு பலூன்ல சின்ன கேண்டில் ஏத்தி வானத்துல விட்டு செலிப்ரேட் பண்றாரு. இப்படி ஒரு வருஷம் சந்தோஷமா கடந்த நிலையில அந்த பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம வயசாகி செத்துருவோம், ஏதாச்சும் பண்ணணும்னு ஒரு நாள் யாருக்கும் தெரியாம அரண்மனைக்கு வந்து அந்த மேஜிக்கல் ஃபிளவரோட சக்தி இந்த குழந்தையோட முடியில தான் இருக்குன்ட்டு கட் பண்ணி பார்த்தா முடிய கட் பண்ணோம்னா அந்த சக்தியும் காண போயிடுது. அதனால இந்த பாட்டி அந்த குழந்தையே கடத்திட்டு போயிடுறாங்க. சாகாம கடைசி வரைக்கும் இளமையாவே இருக்கணும்ன்ற எண்ணத்துல ராணியோட குழந்தைய கடத்திட்டு வந்து காட்டுக்கு நடுவுல யார் கண்ணுக்கும் தென்படாத ஒரு பெரிய டவர்ல தன்னோட குழந்தைன்னு சொல்லி ஏமாத்தி வளர்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட முடியில தான் மேஜிக்கல் பவர் இருக்குன்றதுக்காக முடிய வெட்டாம வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி பாப்பாவை வளர வளர டவரோட ஜன்னல்ல இருந்து வெளி உலகம் எப்படி இருக்கும்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த குட்டி பாப்பா தான் நம்ம கதையோட ஹீரோயின். அவங்க பேர் தான் ரப்புன்சல். இப்போ இந்த குட்டி பாப்பா பெரிய பாப்பாவா ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 18 வயசு ஆக போகுது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இவ்வளவு நாட்கள் அவங்க முடியே வெட்டாம வளர்ந்ததால அவங்க முடியோட லென்த் கிட்டத்தட்ட 70 அடி நீளத்துக்கு இருக்கு. அண்ட் இவ்வளவு வருஷங்களா அந்த டவர்லயே தனிமையா வாழ்ந்துட்டு இருக்க ரப்புன்சலுக்கு ஒரு நல்ல பெட் ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கிறது தான் இந்த கெமிலியான். வெளியே ஸ்கூலு காலேஜ் எல்லாம் போய் வளர்ந்த நம்மளுக்கே சம்டைம்ஸ் போர் அடிக்கும். ரப்புன்சல் அந்த டவர்லயே எப்படி போர் அடிக்காம வளர்ந்தாங்கன்னு பார்த்தா பேக்கிங் அண்ட் பெயிண்டிங்கை வச்சுதான். அந்த டவர்ல அவங்க பெயிண்ட் பண்ணாத இடமே இருக்காது. அண்ட் ஒரு நாள் கூட பேக் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு கப் கேக் ஆச்சும் செஞ்சிருவாங்க. ஏன் ஸ்பெசிபிக்கா இந்த ரெண்டு மட்டும் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டி ரப்புன்சலுக்கு போர் அடிக்க கூடாதுன்றதுக்காக நிறைய பெயிண்டிங் அண்ட் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் அப்புறம் அது ரிலேட்டடா நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரப்புன்சல் இவ்வளவு வருஷங்களா அவங்களோட நாட்களை இப்படிதான் கழிச்சிருக்காங்க. கட் பண்ணா ஆரம்பத்துல காமிச்ச அந்த திருடன் அவனோட கூட்டாளிகளோட சேர்ந்து அரண்மனையில இருந்து ஏதோ ஒரு பொருளை திருடி அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. இங்க இன்னைக்கு ரப்புன்சல் செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. ஏன்னு பார்த்தா இன்னும் 2 நாள்ல நமக்கு 18 வயசு ஆக போகுது. கண்டிப்பா இந்த டவருக்கு வெளியே உலகம் எப்படி இருக்குன்ட்டு நாம பார்க்கணும். அதுக்கான அனுமதியை நாம இன்னைக்கு அம்மா கிட்ட கண்டிப்பா கேட்கணும்ட்டு அவங்க அம்மா வர்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாட்டி ரப்புன்சல் கூட சேர்ந்தெல்லாம் தங்கல. ஒரு நாளைக்கு 2 தடவை காலையில ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம்ட்டு வந்து பார்த்துட்டு போவாங்க. அதுவுமே ரப்புன்சல் முடியல இருக்கிற பவரை வச்சு அவங்க இளமையா ஆகுறதுக்காக தான். அன்னைக்கு ரப்புன்சல் இவங்க கிட்ட நாம தைரியமா இந்த டவரை விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்படுற விஷயத்த சொல்லணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பாட்டியோ உனக்கு வெளி உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது ரப்புன்சல், அது ஒரு கொடிய இடம், மனுஷங்கன்ற பேர்ல நிறைய மான்ஸ்டர்ஸ் தான் நடமாடிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்தெல்லாம் உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் அம்மா இப்படி உன்னை தனியா வளர்த்துட்டு இருக்கன்றாங்க. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, ஆனா இந்த டவரை விட்டு வெளியே போகணும்ன்ற எண்ணத்தை மட்டும் மாத்தி கொண்டாங்க. இங்க அரண்மனையில இருந்து திருடிட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்க ஃபிளின்ட் ரைடரையும் அவனோட கூட்டாளிகளையும் அரண்மனை சோல்ஜர்ஸ் விடாம துரத்திட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்த ஃபிளின்ட் ரைடர் அவனோட கூட்டாளிகளையே ஏமாத்திட்டு தனியா அரண்மனை குதிரையில தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த குதிரையோ நம்ம மேல இருக்கிறது அரண்மனை சோல்ஜர் கிடையாது, திருடன் தான் நம்ம மேல இருக்கான்ட்டு அவனை பிடிக்க ட்ரை பண்ணி மேல ஒரு மலையில இருந்து கீழே தள்ளி
விட்டுருது. ஃப்ளின்ட் ரைடர் என்னவோ பாதுகாப்பா மரத்தோட பிரான்ச்சஸ்ல தாவி கீவி சேஃபா தப்பிச்சு ஒரு குகைக்குள்ள வந்து பார்த்தா ரப்பன்சலோட டவரை பாக்குறான். இன்னைக்கு நாம சேஃபா தங்குறதுக்கு இந்த இடத்த தவிர வேற இடம் கிடைக்காதுன்ட்டு டவர் மேல ஏறி வந்தா ரப்பன்சல் ஒரு ஃப்ரைங் பேனை வச்சு ஃப்ளின்ட் ரைடர் மண்டையிலே வச்சு அவனை மயக்கம் போட வச்சிடுறாங்க. அந்த பேனை வச்சு அவனோட முகத்தை திருப்பி பார்த்தா அவன் சாதாரண மனுஷனா இல்ல மான்ஸ்டரான்லாம் செக் பண்ணி அவனை அவங்க பீரோல அடைச்சு வச்சு யாரா இருக்கும் இவன், ஒருவேளை நம்மளோட மேஜிக்கல் ஹேரை தேடி வந்திருப்பானோ அப்படின்ட்டுலாம் யோசிச்சு பார்த்துட்டே கண்ணாடியை பார்த்தா ஃப்ளின்ட் ரைடர் திருடிட்டு வந்த பேக் இருக்கு. அந்த பேக்ல என்னடா இருக்குன்னு பார்த்தா காணாம போன இளவரசி, அதாவது ரப்புன்சல் தான். எப்படியாச்சும் அவங்க ஒரு நாள் திரும்பி கிடைச்சிடுவாங்கன்ட்டு அவங்களுக்காக செஞ்சு வச்சிருந்த கிரவுனை தான் அவன் திருடிட்டு வந்திருக்கான். இந்த நேரம் பார்த்து அந்த பாட்டி வர ரப்புன்சலா என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ளின்ட் ரைடரையும் அந்த கிரவுனையும் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சு, அம்மா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்ட்டு ஃப்ளின்ட் ரைடரை பத்தி சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பாட்டியோ ரப்புன்சலை பேச கூட விடாம திரும்பவும் நீ இந்த டவரை விட்டு வெளியே போகணும்னு தானே சொல்ல போற, அது என்னைக்குமே நடக்காது ரப்புன்சல், நான் அதை நடக்கவும் விட மாட்டேன்னு கத்துறாங்க. உடனே ரப்புன்சல் ஃப்ளின்ட் ரைடரை பத்தி இவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். நான் பெயிண்டிங் மெட்டீரியல் கேட்கதாமா வந்தேன், டவரை விட்டு வெளியே போகணும்லாம் கேட்கணும்னு நினைக்கல அப்படின்னு பேச்ச மாத்தி, ஒரு நாள் எனக்கு ஒயிட் கலர் பெயிண்டிங் மெட்டீரியல் எல்லாம் வாங்கி தந்தீங்க இல்லையா, அது காலி ஆயிடுச்சு, அது திரும்பி வாங்கி தரீங்களான்னு கேட்டு எப்படியோ சமாளிச்சா அந்த பாட்டியோ அது நான் பக்கத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த ரப்புன்சல் 3 நாள் ஆகும், சரி நீ ஆசைப்பட்டு கேக்குற நான் அதை உனக்காக வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு வர வரைக்கும் நீ பாதுகாப்பா இருந்துட்டு கிளம்பணும்னு இதான்டா சாக்குன்ட்டு ரப்புன்சல் ஃப்ளின்ட் ரைடரை ஒரு சேர்ல உட்கார வச்சு அவங்க முடியால டைட்டா கட்டி அவனை மயக்கத்துல இருந்து எழுப்பி, யார் நீ, எப்படி என்ன கண்டுபிடிச்ச, என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறவனும் நாம இவளு தேடி வந்த மாதிரி பேசுகிறாள், யார் இவோ, இங்க பாருமா நான் ஒன்னும் உன்னெல்லாம் தேடி வரல, தற்செயலா இங்க வந்து மாட்டிக்கினு சொல்ல ரப்புன்சலோ பொய் சொல்லாதடா என்னோட முடியை தானே தேடி வந்திருக்கேன்னு கேட்க, அப்பதான் இவன் ரப்புன்சலோட முடியே நோட்டீஸ் பண்றான். ஹே பொண்ணு என்ன இவ்வளவு நீளமா முடி வளர்த்து வச்சிருக்க, பிறந்ததுல இருந்து நீ கட் பண்ணவே இல்லையான்றான். அதை கேட்கிற ரப்புன்சலோ ஒருவேளை இவன் உண்மையை தான் சொல்றானோ, நம்ம முடிய பத்திலாம் அவனுக்கு எதுவுமே தெரியலையே, சரி நான் உன்னை நம்புறேன், ஆனா உன்னையும் நீ எடுத்துட்டு வந்த பொருளையும் கொடுக்கணும்னா இன்னும் 2 நாள்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்து கேண்டில் பறக்கிடுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நீ என்ன பாதுகாப்பா கூட்டிட்டு போய் திரும்பி இங்க வந்து சேர்க்கணும், இல்லைன்னா நீ எடுத்துட்டு வந்த பொருள் நீ வாழ்நாள் முழுக்க தேர்னாலும் கிடைக்கவே கிடைக்காதுடான்றாங்க. இவனோ ஹே பொண்ணே அது அரண்மனையில பண்ற விஷயம், என்னாலலாம் அங்க வர முடியாது, நானே ஒரு திருடன்றான். அப்படின்னா நீ திருட்டு வந்த பொருளை மறந்துருப்பான்ட்டு ரப்புன்சல் சொல்ல ஃப்ளின்ட் ரைடரோ வேற வழியே இல்லாம சரி நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன்ட்டு சொல்லி ரப்புன்சலை முறை அந்த டவர்ல இருந்து கீழே இறக்கி கூட்டிட்டு வந்தா ரப்புன்சல் அவங்க பாதம் பூமியில படுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசைன்ற மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் பறந்து குழந்தை மாதிரி ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஃப்ளின்ட் ரைடரோ யாரா ஒருவேளை கோமா பேஷண்டா இருப்பாளோ, இங்க பாரு பொண்ணு சின்ன விஷயம் பண்ணிட்டு நிலாக்கு போயிட்டு வந்த மாதிரி சீனா போடாதுன்னு சொல்ல ரப்புன்சலோ இல்ல என்னோட அம்மா இந்த பூமியில இருக்கிற மனுஷங்க எல்லாம் கெட்டவங்க, அதனால என்ன டவர்ல இருந்து வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருக்காங்க, இப்பதான் முதல் முறையா நான் அவங்களுக்கு தெரியாம கீழே வரேன்னு சொல்ல ஃப்ளின்ட் ரைடரோ இங்க பாரு பொண்ணு எனக்கு முன்ன பின்ன உன்னை யாருன்னு தெரியாது, இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட வாழ்நாள்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் உன்னை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண அனுமதிச்சிடாத, அப்படி மட்டும் அனுமதிச்சு நீ சரண்டர் ஆயிட்டீன்னா உன்னோட லைஃப உன்னால வாழவே முடியாம போயிடும்ன்றான். இதையெல்லாம் ரப்புன்சல் சீரியஸா கேட்டுட்டு இருக்கும் போது அந்த அரண்மனை குதிரை காடு ஃபுல்லா ஃப்ளின்ட் ரைடரை விடாம தேடிட்டு இருக்கிறத பெயிண்டிங் மெட்டீரியல் வாங்கிட்டு வரேன்னு போன இந்த பாட்டி இந்த குதிரையை பார்த்துட்டு உடனே டவருக்கு வந்து ரப்புன்சலை கூப்பிட்டா ரப்புன்சல் முடிய கீழே போடவே இல்லை. என்னடா ரப்புன்சல் அரண்மனைக்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்களோன்ட்டு ஒரு சீக்ரெட் பேசேஜ் வழியா மேல வந்து பார்த்தா ஃப்ளின்ட் ரைடரோட பாக்கெட்ல இருந்து விழுந்த அவனோட வாண்டட் போட்டோவை பார்த்து என்னமோ நடக்குது இங்கன்ட்டு ரப்புன்சலை தேட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஃப்ளின்ட் ரைடர் ரப்புன்சல் கிட்ட உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு சாப்பிட கூட்டிட்டு போறேன்னு போய் சொல்லி திருடங்கள்லாம் சூழ்ந்திருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அங்க மை டியர் திருடர்களே உங்களுக்காக இந்த பொண்ணை விருந்தா கொண்டு வந்திருக்கேன், இவளை என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்ட்டு ரப்புன்சல் அங்க மாட்டி விட்டுட்டு எஸ் ஆகலாம்னு நினைக்கிற சமயத்துல இந்த திருடனங்கெல்லாம் ஃப்ளின்ட் ரைடரை பிடிச்சி வாண்டட் லிஸ்ட்ல இருக்கும்போது நீ எதுக்கடா இங்க வந்தன்ட்டு அடிக்க போற சமயத்துல ரப்புன்சல் அவனை எதுவும் பண்ணிடாதீங்க பிளீஸ், நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்படுற கனவை நிறைவேற்றுறதுக்கு கடைசியா கிடைச்சிருக்க எனக்கு ஒரு சான்ஸ் தான் அவன்னு சொல்ல, அப்ப அந்த திருடனுங்கெல்லாம் நல்லவனுங்களா மாறி எங்களுக்கும் சின்ன வயசுல இருந்து நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைய இருக்கு, உன் ஆசையாவது நிறைவேறட்டும்ட்டு ரப்புன்சலோட சேர்ந்து ஆடி பாடி விளையாடி ஃப்ளின்ட் ரைடர் கிட்ட ஒழுங்கு மரியாதையா அவளோட ஆசையை நிறைவேற்றுன்னு சொன்னா அரண்மனை சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்கள தேடி அங்கேயே வந்துடுறாங்க. குறிப்பா அந்த குதிரை மோப்பம் பிடிச்சி அவங்கள தேடி வந்துட்டு இருக்கு. அப்ப ரப்புன்சலையும்
ஃபிளின் ரைடரையும் அந்த திருடனுங்க எல்லாம் ஒரு சீக்ரெட் பேசேஜ் வழியா தப்பிக்க விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் அந்த பாட்டி ஒளிஞ்சிருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிற ரப்புன்சலையும் ஃபிளின் ரைடரையும் அந்த சோல்ஜர்ஸ் மட்டும் துரத்துல அந்த குதிரையும் போட்டு விடாம துரத்திட்டு இருக்கு. அங்க இருந்து ரப்புன்சல் எப்படியோ அவங்களோட முடிய ரோப்பா யூஸ் பண்ணி தப்பிச்சிடுறாங்க. ஆனா ஃபிளின் ரைடரோ அந்த குதிரை கிட்ட மனுஷங்களோட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து டேம் உடைஞ்சி அந்த இடம் ஃபுல்லாவே தண்ணியால நிரம்பிட்டு இருக்கு. ரப்புன்சல் எப்படியாச்சும் ஃபிளின் ரைடரை காப்பாத்தணும்ட்டு அவங்களோட முடிய தூக்கி போட்டு ஃபிளின் ரைடரை காப்பாத்தி ஒரு குகைக்குள்ள ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. தண்ணி வேற வேகமா நிரம்பிட்டு இருக்கு. ஃபிளின் ரைடரோ நான் உன்னை அந்த திருடங்க கிட்ட மாட்டி விடலாம்னு நினைச்சேன், என்ன நீ எதுக்கு காப்பாத்தினா? ரப்புன்சல் நான் இந்த உலகத்துக்கு வெளியே வந்து கத்துக்கிட்ட முதல் விஷயமே மனுஷங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால சுயநலமா சிந்திச்சு மாறிடுறீங்க. அப்படிதான் நீங்க எல்லாருமே திருடங்களா ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சுயநலம் இருக்கலாம், ஆனா அதோட பொது நலமும் இருந்தாதான் எல்லாரோட வாழ்க்கையும் அழகா அன்பா இருக்கும்னு சொல்ற சமயத்துல அவங்கள ஃபுல்லா தண்ணி சூழ்ந்து மூழ்கிட்டு இருக்க சமயத்துல ரப்புன்சல் அவங்க முடியோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி வெளிச்சத்தை வர வச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இங்க ஃபிளின் ரைடரோட கூட்டாளிங்க நம்மள அவன் ஏமாத்திட்டான், எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சு சாகடிச்சு அந்த கிரீடத்தை எடுத்துக்கணும்னு பேசிட்டு இருக்கிறத அந்த பாட்டி இந்த கிரீடத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா, இந்தாங்க வச்சுக்கங்க, இதை விட என்கிட்ட 100 மடங்கான விலை மதிப்பற்ற பொருட்கள் எல்லாம் இருக்கு, நீங்க என்னன்னா இதுக்கு போய் சண்டை போட்டு இருக்கீங்களேன்ட்டு அவனுங்களுக்கு ஆசை காட்டுற மாதிரி பேசுறாங்க. இவனுங்களும் அதையெல்லாம் நம்பி எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்க அந்த பாட்டியோ உங்களோட எதிரி தான் என்னோட எதிரியும், அந்த ஃபிளின் ரைடரை தீர்த்து கட்டணும்னு அவங்க எல்லாரும் கூட்டாளி ஆகிடுறாங்க. இங்க கட் பண்ணா டேம்ல இருந்து தப்பிக்கும் போது ஃபிளின் ரைடரோட கையில அடிபட்டதை சரி பண்ணணுன்றதுக்காக ரப்புன்சல் அவங்க முடிய அவனோட கையில சுத்தி அந்த மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி அவனோட காயத்தை குணம் செஞ்சிடறாங்க. அதை பாக்குற ஃபிளின் ரைடரோ ஹே பொண்ணே நீ என்ன சூனியக்காரியா, சூனியக்காரி எல்லாம் கேவலமால இருப்பாங்க, நீ என்ன அழகா இருக்கேன்னு கேட்க ஹே இது என்னோட சீக்ரெட் யாருக்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே சொல்ல மாட்டேன், சரி நீ இங்கேயே இரு, நான் போய் சாப்பிட ஏதாச்சும் கொண்டுட்டு வரேன்னு போனோம்னா அந்த பாட்டி ரப்புன்சலை கண்டுபிடிச்சு அங்க வந்து அவன் உன்னை காதலிக்கிறான்னு நினைக்கிறியா ரப்புன்சல், அது காதல் கிடையாது, அவனோட தேவைக்காக உன்னை பயன்படுத்திட்டு இருக்கான், இந்த கிரீடத்தை அவன் கிட்ட கொடுத்து பார், அதுக்கப்புறம் அவனே உன்னை விட்டுட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் நீ இந்த அம்மாவை தேடி வா, அப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மைன்ட்டு உனக்கு புரியும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. விடிஞ்சோனா அடுத்த நாள் ரப்புன்சலோட பிறந்த நாள். அன்னைக்குன்னு பார்த்து அரண்மனை குதிரை ஃபிளின் ரைடரை கண்டுபிடிச்சு கடிச்சிட்டு இருக்கா. அப்ப ரப்புன்சல் தான் அந்த குதிரையை அன்பால கட்டுப்படுத்தி இன்னைக்கு என்னோட ஆசை நிறைவேற போற நாள், தயவு செய்து அதுக்கு தடங்களா இருக்காதுன்னு அந்த குதிரையையும் ஃபிளின் ரைடரையும் ஹேண்ட் ஷேக் பண்ணி ஃப்ரெண்டா ஆக்கிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஃபிளின் ரைடரோ ரப்புன்சல் உன்னோட முடியல மட்டும் மேஜிக் இல்ல, உன்னோட ஹார்ட்டுமே மேஜிக் தான், உன்னோட தாட்ஸ் எல்லாம் அழகா இருக்கிறனால தான் மனுஷங்கள்ல இருந்து மிருகங்கள் வரைக்கும் எல்லாரும் உன்கிட்ட கைண்டா பழகுறாங்கன்னு சொல்லி சரி வா நீ ஆசைப்பட்ட நாள் நிறைவேற்றலாம்ட்டு அரண்மனைக்குள்ள நுழையிறாங்க. அப்ப அவங்க முடிய பின்னாடி தூக்கிட்டு வர்றது பெரிய வேலையா இருக்கு. அப்போ ஒரு 4 குட்டீஸ் முடிய பின்னிட்டு இருக்கிறத பாக்குற ஃபிளின் ரைடர் அவங்கள கூப்பிட்டு ரப்புன்சலோட முடிய பின்னி விடுங்கன்னு சொல்லி அழகா அவங்க முடிய பின்னி விட்டு பூலாம் வச்சு அவங்க அங்க மக்களோட ஜாலியா டான்ஸ் ஆடி அன்னைக்கு சூப்பரா ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் ஃபிளின் ரைடர் ரப்புன்சலை நான் உன்னை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு ஒரு போட்ல நதிக்கு நடுவுல கூட்டிட்டு போறான். அப்போ இங்க அரண்மனையில அந்த ராஜாவும் ராணியும் அந்த கேண்டில் லைட்டை மேல ஏத்துறாங்க. ஆக்சுவலா இது அவங்க எதுக்காக பண்றாங்கன்னா ரப்புன்சலோட முதல் பிறந்த நாளைக்கு கொண்டாடினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ரப்புன்சல் காணாம போனதால அவங்களோட எல்லா பர்த்டேக்கும் இதே மாதிரி பண்ணா இதை தேடி அவங்க இங்க வருவாங்கன்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இதையெல்லாம் அந்த நதியில இருந்து பார்த்துட்டு இருக்க ரப்புன்சல் உனக்கு ஒண்ணு தெரியுமா ஃபிளின் ரைடர், இது எல்லாமே எனக்காக தான் பண்ற மாதிரி இருக்குன்றாங்க. என்னோட வானமே இப்ப அழகா வெளிச்சத்தால சூழ்ந்திருக்கு, எந்த ஒரு தேவையும் எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்காக இங்க வந்ததுக்கு நன்றின்றாங்க. அந்த நேரம் பார்த்த ஃபிளின் ரைடரோ சரி நீ கேட்ட மாதிரி இங்க கூட்டிட்டு வந்தேன் இல்லையா, இப்ப அந்த கிரீடத்தை தான் எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லி அவனோட கூட்டாளிங்க கிட்ட வந்து நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சது தப்பு தான், ஆனா அதுக்கு பிராயச்சித்தமா இந்த கிரௌனை உங்களுக்கே ஃபுல்லா தரேன், எனக்கு அது தேவையில்ல அப்படின்னு சொன்னா இந்த கூட்டாளிங்களோ ஃபிளின் ரைடரை போட்ல தப்பிச்சு போகிற வைக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி அதை ரப்புன்சல் பாக்குற மாதிரி செஞ்சிடுறானுங்க. அதை பாக்குற ரப்புன்சலோ நம்ம அம்மா சொன்னது கரெக்ட் தான் போலன்ட்டு யோசிக்கிற சமயத்துல அந்த கூட்டாளிங்க ரப்புன்சலை பிடிக்க வரும்போது அந்த பாட்டி 2 திருடனுங்களையும் அடிச்சு போட்டு ரப்புன்சலை காப்பாத்தி இப்பயாச்சும் நான் சொல்றது புரியுதாமான்ட்டு டவருக்கு கூட்டிட்டு போறாங்க. ரப்புன்சல்னால ஃபிளின் ரைடர் இப்படி பண்ணுவான்ட்டு ஏத்துக்கவே முடியல. ஒரு முறை அவனை திரும்பி பார்த்துட்டு டவருக்கே திரும்பி போயிடுறாங்க. கட் பண்ணா இங்க ஃபிளின் ரைடரோட போட்டு நேரா அரண்மனையோட செவர்ல வந்து மோதுது. உடனே அவனை கைது செய்து காணாம போன இளவரசியோட கிரீடத்தை திருடினதால அவனை அடுத்த நாளே தூக்குல போடுறதா அறிவிச்சிடுறாங்க. இங்க டவர்ல மனசு உடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்க ரப்புன்சலா அவங்க
அவங்க பெயிண்ட் பண்ண விஷயங்களையும் அண்ட் அந்த அரண்மனையில இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பொருளையும் பார்த்தா அவங்க குட்டி பாப்பாவா தொட்டில இருக்கும்போது பார்த்த ஒரு விஷயம் சடனா ஸ்ட்ரைக் ஆகுது. ஆஹா, நாம தான் அந்த இளவரசியா? நமக்காக தான் வருஷம் வருஷம் அந்த கேண்டில் நம்ம அப்பா அம்மா ஏத்துறாங்க. அப்போ இவன் நம்ம அம்மாவே கிடையாது, இவ்வளவு நாள் நம்மள ஏமாச்சிட்டு இருக்கா. எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு யோசிக்கிற சமயத்துல இங்க அரண்மனையில ஃபிளின்ட் ரைடரை தூக்குல போடுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஃபிளின்ட் ரைடர் கைது பண்ணிருக்கா அவனோட கூட்டாளிங்க கிட்ட. ரப்புன்சல் என்னடா பண்ணீங்கன்னு கேட்க, நாங்க ஒன்னும் பண்ணல, அந்த கிழவிதான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனான்னு சொல்ல, இங்க டவர்ல அந்த கிழவி வழக்கம் போல ரப்புன்சலோட பவரை யூஸ் பண்ணி இளமையாக ட்ரை பண்ண. ஆனா இந்த வாட்டி ரப்புன்சல் அந்த கிழவியை தடுத்து, நீ என்னோட அம்மாவே கிடையாது, இனிமேல் நீ இளமையாகிறதுக்கு என்னோட பவரை யூஸ் பண்ண விட மாட்டேன்ட்டு சண்டை போடுறாங்க. உடனே இந்த கிழவியோ எல்லாமே தெரிஞ்சிச்சா உனக்குன்ட்டு ரப்புன்சலை ஒரு சங்கிலியால கட்டி போட்டு வேற இடத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அரண்மனையில ஃபிளின்ட் ரைடரோ ரப்புன்சலுக்கு என்ன ஆச்சு, அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல அந்த திருடனுங்க எல்லாம் ஃபிளின்ட் ரைடரை காப்பாத்தி அந்த குதிரையில ஏத்தி எப்படியாச்சும் ரப்புன்சலை போய் காப்பாத்துடான்ட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உடனே ஃபிளின்ட் ரைடரும் வேகமா அந்த டவருக்கு வந்து, ரப்புன்சல் நான் உனக்காக வந்திருக்கேன்ட்டு மேல ஏறி வந்து பார்த்தா அந்த கிழவி ஃபிளின்ட் ரைடர் மேல வந்தோன்னா அவனுக்கு தெரியாம பின்னாடி இருந்து அவனை குத்திடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரப்புன்சலோ அவன் செத்துட்டு இருக்கான். கடைசியா ஒரே ஒரு முறை அவனை காப்பாத்துறதுக்கு மட்டும் என்ன அனுமதி, அதுக்கப்புறம் நீ எங்க கூப்பிட்டாலும் என்ன சொன்னாலும் நான் பண்றேன்றாங்க. அதை கேட்ட அந்த கிழவியும் ரப்புன்சலோட சங்கிலி அவுத்து விட்டா. ரப்புன்சல் ஃபிளின்ட் ரைடர் கிட்ட வந்து, எதுக்காகடா நீங்க வந்த, உனக்கு தேவையான அந்த கிரீடம் தான் கிடைச்சிடுச்சுல, அதுக்கப்புறமும் ஏன் இங்க வந்துன்னு கேட்டா, ஃபிளின்ட் ரைடர் எனக்கு அந்த கிரீடம் தேவையில்லை, நீ தான் தேவை அப்படின்னு சொல்லி ரப்புன்சலோட முடியை கட் பண்ணி விட்டுறான். இத பாக்குற அந்த கிழவியோ ரப்புன்சலோட முடியை கட் பண்ணா அதோட சேர்ந்து அந்த பவருமே போயிடுமுன்ட்டு அதே மாதிரி உடனே பவரும் போய் இந்த கிழவி அங்க கால் தடிக்க கீழே விழுந்து செத்துடுறா. அப்புறம் ரப்புன்சல் ஃபிளின்ட் ரைடரை பார்த்து, எதுக்காக இப்படி பண்ண, உனக்குன்னு ஒரு தேவையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன காப்பாத்துறதுக்காக உன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கியே, இதுதான் காதலான்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ அவங்களோட கண்ணீர் துளி அவன் மேல பட்ட உடனே அவனோட காயம் குணமடைஞ்சு சரியாகிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இதுதான் காதல், நாம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழலான்ட்டு அரண்மனைக்கு ரப்புன்சலை அவங்க அப்பா அம்மா கிட்ட, அதாவது ராஜா ராணி கிட்ட கூட்டிட்டு போய் சேர்த்து வச்சிடறான் ஃபிளின்ட் ரைடர். அப்புறம் காணாம போன இளவரசியை கூட்டிட்டு மட்டும் வந்தது இல்லாம அவங்க உயிரையும் காப்பாத்தினதுக்காக ஃபிளின்ட் ரைடரையே இளவரசிக்கு கட்டி வச்சிடுறாங்க. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் தி ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களோட நண்பர்கள் தோழிகளுக்கு எல்லாம் சென்ட் பண்ணுங்க. We'll meet you on the next story. Until then, take care. Bye.